ஸ்லோகத்துல இரண்டாவது கலை நாமாக்கள்லாம் எத்தனை அர்த்தங்களோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது போன வாரம் பார்த்தோம். 51 மாற்றுக்கு அர்த்தங்கள். அந்த 51 மாற்றுக்கு அர்த்தங்கள்ல 32 அர்த்தங்கள்னால ஆரம்பிக்கிற நாமாக்கள் உண்டு. 19 அர்த்தங்கள் ஆரம்பிக்கிற நாமாக்கள் இல்லை. இது கோயிலுக்கு பார்த்தோம். அதற்கு ஒவ்வொரு அர்த்தத்திலையும் எத்தனை நாமாக்கள் இருக்கு அப்படின்றார். இதற்கெல்லாம் காரணம் இது 32 அர்த்தங்கள் நாமாக்கள். 19 அர்த்தங்களோட நாமாக்கள் ஏன் ஆரம்பிக்கப்படாது? ஏன்னா மாதா விவசாயங்கள்ல 51 அர்த்தங்கள் அது இருக்கும்போது 19 அர்த்தங்கள் விட்டுவிட்டார்கள். இந்த அர்த்தங்கள் இந்த அர்த்தங்கள் ஒரு நாமா 2 நாமா 3 நாமா அதோட நாமக்கள் அது அதே நாமக்கள் இந்த நாமக்கள் எல்லா நாமக்களும் ஒரே படிச்சாகலாம். 1000 நாமக்களும் படிச்சாகலாம். இல்லை ஏதாவது ஒரு நாம 2 நாம அதையே 1000 நாமாக்களையும் படிக்கிறவங்க முதல்ல சொல்லியிருக்கார். இந்த 1000 நாமாக்களும் படிக்கிறத ரொம்ப சமமாக இருக்குன்னு நினைக்கிறவாங்க முடியாத. இதில் எப்பொழுதுமே அறிவிலேயே இருந்துருக்கவா எல்லாத்தையும் நோக்கு முடியலாம். நோக்கு படி சொல்றதா இருந்தால் அது சில கஷ்டம். வெளியில ஒரு இடத்துல தாழ்வு. சில சமயத்துல 1 மணி நேரம் ஆனாலும் ஒரு தினமும் கஷ்டமா ஆகும். சில சமயத்துல மறுதாண்டிட்டு போயிட்டு ஏதாவது ஒவ்வொரு நாமாவும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த நாமாவை மட்டும் சொல்லுங்க இருக்கிறமா பாருங்க. அப்படி சொல்லிட்டு அது சொல்லலாமா? இதெல்லாம் சாதாரணமா எல்லோருக்கும் இப்படிப்பட்டதான சந்தேகம் வரும். இந்த வரக்கூடிய சந்தேகங்கள்ல எந்த சமாதானம் சொல்றது? நாமக்களை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த சமாதானம் சொல்றது முதலே யாராவது எதிர்பார்க்கக்கூடிய அவா தீர்மானம் அதுக்கப்புறம் எந்த ஒரு தீர்மானம் சொன்னாலும் அந்த தீர்மானமானது அதுக்கு பிரமாணம் இருக்கணும். இப்படித்தான் சொல்லணும் என்பதல்ல. வேதங்களிலோ கதைகளிலோ கௌதங்களிலோ பிரமாணம் சொல்லணும். அப்படி ஒரு பிரமாணமும் காணப்படவில்லை. யுக்திக்கு பொருளாவது இருக்கணும். அவர்கள் யுக்திக்காக பொருளாக இருக்கலாம். இவ்வளவு சொன்னால்தான் சரியா அப்படி சொல்லணும் என்பதற்காக அதுக்கப்புறம் பண்ண போறோம். 27ஆம் பக்கம் புத்தகத்துல 3ஆவது சௌரகம் அம்பாளுடைய நாமாக்கள் 1000 கோடி கணக்காக அப்படின்னு சொன்னோம். இப்ப அது கௌர சமீபம் இந்த அங்கீகாரம் சந்த கலைஞர்கள் தான்
அவர் எதிர்விடத்தை முழுமையாக வாசித்தார். வாசித்த பிறகு அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. எதிர்விடத்தை மந்திரமும் பிராமணமும் புரோகம் பார்த்து கலந்து இருக்கிறார். இது நாம என்ன பிரித்து தனியா பயிர்கள் தனியா எழுதணுமா அப்படின்னு கேட்டா சொன்னாங்க. இது நமக்கு சாதாரணமாக தான் தோணும். புத்தகம் ஒரு மாதிரி சாமி எழுதுனாங்கன்னா எழுதி தனியாக சரி பண்ணிட்டு நல்லா இருக்கணும். இப்போ இருக்கிற கல்விக்காரர்கள் தனியாக அதுக்கப்புறம் ஐந்தரையில ராமவேதத்தையும் பிராமணம் யோகை பயிற்சி தனித்தனியாக இருக்கு. அது எது எழுதணும் இல்லை கலந்து இருக்க தனித்தனியா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன இதெல்லாம் எங்கிட்ட பார்க்க பார்த்து இதான் வேதமானது எப்படி சொல்லணுமோ ஒரு அர்த்தமோ ஒரு எழுத்தோ ஒரு உதாரணமோ ஒரு அவதாரமோ ஒரு ஸ்வரமோ ஒரு பிரகடனமோ மாற்றப்படாது. அந்த எழுத்துடைய மரியாதை அனாதிகாரமா வந்திருக்கிறது. நாம் இருக்கும்போது அதிகாரமே வரக்கூடாது. வேதமானது அபூர்வம் இருக்கிறது. அது எப்படி இந்த அபிப்பிராயம் மனசுல வந்துதா அப்ப அவரு சொன்னாங்க அப்படி அதை பண்ணுவதான காரணம் இருக்கு. அதெல்லாம் கைத்தறிய கல்விக்காக அதான் இப்போது அதான் நம்ம மனதில் கட்டணும்னு ஆரம்பிச்சு கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா எப்படி கற்றுக் கொடுக்கிறது? எனக்கோ உத்தியோகம் காலமாக ராத்திரி ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல நின்று சொல்ல முடியாதுப்பா. அதெல்லாம் ஒரு பரவாயில்ல. யோகத்துக்கு எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த பின்னாடி நான் ஓடி அப்படியே ஓடி வந்து கட்டல இன்னைக்கு ஒரு கட்டல அதெல்லாம் தானே மாற்றி அந்த மாற்றி காட்டுறது நாற்பது கனவு காட்ட அந்த கனவு காலத்திலிருந்து சொல்லுகிறது. அதுக்கு நம்ம அவர்களுக்கு வருவது நட முடியாது. எத்தனை வருஷங்களாலும் கற்பங்களாலும் இவ்வளவு தான் என்று சொல்ல முடியாதா? அதே உணவு நாமாக்கள் பிரம்மானுரை பிரம்மானுபவப்பட்டார் எல்லோரும் குணங்களும் இந்த குணங்கள்னால இந்த நாமாக்கள் இந்த செயல பண்ணினதுனால இந்த நாமாக்கள் இப்படி நாமாக்கள் இல்லாமல் அதையும் கருத்துப்பட்டிருக்கு. எதை சொல்லுங்க உங்களுக்கு அது இன்பம்னா சத்தம் மாத்திரம் பிரம்மம் சத்தம் எல்லா சத்தங்களையும் எல்லா வேலையும் அம்பாவை காண்பது சொல்லுங்க. அதையும் பிரபுதேவி ஆனாலும் தானத்தின் நாமான ஜீவாவஸ்தாவேத வராது இருக்கிறது. ஜீவனை பற்றி சொல்லக்கூடிய நாமக்களை விஸ்வரூபா மனசுதான் எல்லாரும் தேவதைகளுக்கெல்லாம் அவங்களுக்கு கிடையாது.
அந்த நாமத்தில் அம்பாளுக்காக சொல்லுது. விக்ரூபா கல்விசாட்சிதா ஜீவனுக்கு ரூபங்கள் அம்பாள். விசேஷப்படாது மாறி ஞாயிறு மாறி அம்புலி மாதா மாறினு ஒரு பேரு. மாறின மாறி வருகின்றவர் நடக்கும். நிறைய தங்க மாலைகள்லாம் போட்டுக்கலாம் போட்டுருக்கேன். இது விசேஷப்படாது. சாதாரண எங்கேயாவது மாலை வந்துட்டாரா யாருக்காக அதை போட்டுருக்கேன். அது ஜீவ விசேஷப்படாத நாம செய்வது. பாவ விசேஷப்படாது. இதை விமர்சு சக்திக்கு ஜன பொருள்களை சொல்ல பொருளான மதி மாயா மதுமதி மதி பூமின்னு இருக்கும். பூமிங்கிற ஒரு பேர் அம்பாளுக்கு இருக்கு. அம்பாளுக்கு முகுந்தான்னு முகுந்தான்னு கிறிஸ்துவன்னு சொல்லலாம். முகுந்தான்னு சொல்லும். அம்பாளுக்கு முகுந்தா அப்படின்னு. அம்பாளை எப்படியாவது நமக்குலாம் தானம் பண்ணலாம். ஒவ்வொருபாக அளவா நிற்கலம் அம்பாளை கைவடிவமாக தியானம் பண்ணலாம். ஜெகன்மாதாவா தியானம் பண்ணலாம். இல்ல குமாரனாகவே தியானம் பண்ணலாம். குமாரனாக தியானம் பண்ணும்போது கிருஷ்ணனாக தியானம் பண்ணலாம். இல்ல வேதாந்தமா இருக்கும்போது சத்தியானந்த பிரம்மஸ்வரூபமாக தியானம் இருக்கிற பொருள் ஒண்ணு. அது வெவ்வேறு வேதங்கள் கட்டும்போது வெவ்வேறு நாமக்களுக்கு மகாவிஷ்ணுரூபமா இருக்கும்போது ரமாவுக்கு அவதார விக்கிரகத்துல குணக்கிருத்தியாதி குணக்கிரியாதி இருந்தாரு. அந்தந்த அவதாரங்கள்ல செய்யக்கூடியதான குணங்கள் என்ன செயல்கள் என்ன அதுக்கு தகுந்ததான ஒரு நாமங்கள். அல்லாதொருனால விடப்பட்டதாக சத்திரங்கள் சத்திரங்கள் அதற்கு பதிலாக சத்திரங்களின் அர்த்தங்களையும் தர்சித்தவள் அவங்களுக்கு நம்பாளர்கள் நமஸ்காரம். இது என்ன ஒவ்வொரு அவதாரம் காலியா இருக்கும்போது காலியா இருக்கும்போது ஜாலாமணியா இருக்கும்போது இதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த அவதாரம் பண்ணும்பொழுது அங்கே நடந்ததான ஒரு சங்கடனம் அந்த சங்கடனத்தில் ஏற்பட்டதான ஒரு கிரியை அதை சோதனை பண்ணக்கூடிய நாம விஸ்வ பிரம்மத்தை சொல்லக்கூடிய நாமங்கள் பரஞ்சோதி பரஸ்பரா. இப்படி இவ்வளவுதான் எத்தனையோ நாமக்கள் எவ்வளவோ காரணத்துக்காக வந்திருக்கு. ஒரு விசேஷாத்மாவில யானி நாமானி கருணானி விசாதாரி மகாத்மனா குணத்தினால்தான் இந்த நாமக்கள். இது குணத்தினால தெளிவினால ஜீவரூபமான விஸ்வரூபமான தேவதாரூபமான சப்தசக்தி ரூபமான அவதார செயல்களினால வரக்கூடிய நாமக்கள் இப்படி இருக்கு. அதனால அம்பாள் நாமக்கள் ஆனந்தம். அதுவே ஏவம் அந்நியன் பகவோ வேதா பூஜா ஏவம் சக்தி எப்படி சப்தஜாதம் சர்வம் எழுப்பினாங்க. சப்தம்னு சொன்னாலும் எல்லா சொல்லும் அம்பாளைத்தான் சொல்றது. இருந்த போதிலும் சகசிரநாம ஜனன பிரயாசா யர்த்த ஏவா அவ 1000 நாமக்கள் சகசிரமா 1000 நாமக்கள். அது 32 எழுத்துக்கள்னா ஆரம்பிக்கிறது. அந்த 30 ஒவ்வொரு இடத்துல இந்த நாமக்கள் கணக்கில்லாத நாமக்கள் இருக்கிறது. ஏதோ சில நாமக்கள் தான் சொல்லிருக்கோம். இந்த 1000 நாமக்கள் எனக்கு எல்லியே தாவத் புராதனா மகாமதிமான எல்லி சத்தா எல்லி சித்தா எந்தெந்த நாமங்களினால முன்னால் இருந்ததான உணர்ச்சிகள் மகாமகிமையை அடைந்ததான உணர்ச்சிகள் வெளியிருந்தவா இருக்கிறவா அம்பால தோற்றத்தை பண்ணி அம்பால சந்தோஷப்படுத்தினாரோ சந்தோஷப்படுத்தி அவளுடைய விருப்பங்களை வாங்கி கொண்டாரோ மனோரதம் அடிக்க வந்தா. மனோரதம்னா ஆசை. அந்தந்த ஆசைகளை அடைந்தார்களோ முன்னால இருந்ததான ஆசைகள் அம்பால சில நாமக்கள்னால தோற்றம் பண்ணி அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்ட அந்த நாமங்கள் இருக்கிறது. எல்லையாக நாமும் அத்திய மகாத்மியம் அவரோ இது வராந்தாபிட வந்தா அம்பாள் வார்த்தாலே
இந்த நாமத்தை சொன்னா ஜனங்களுக்கு நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நாம அப்படி வளர்த்த கொடுத்திருக்காரு. அது கொடுத்திருக்காரு நாமத்தை இருக்கு. ஆனா இந்த நாமத்தை சொன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு நாம சந்தோஷப்படுத்திருக்கா. அந்த நாமத்தை நீங்க சொல்லி இந்த பிரார்த்தனை என்னால இருந்தால் சில நாமக்களை சொல்லி அந்த நாமக்கள்னால அம்பால சந்தோஷப்படுத்திருக்கார். அந்த நாமக்கள் இருக்கு. அதே போல சில நாமக்கள் சொன்னா எனக்கு செய்யணும் அப்படின்னு அம்பால சொல்லியிருக்கார். அந்த நாமக்கள் இங்க இருக்கு. வலியுறுவதாம் தர்த்தா வந்தா அதே மட்டும் இல்ல, எந்தெந்த நாமக்கள் சொன்னா அவர்களுக்கு எந்த பலமாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த மனசுடைய வளர்த்த கொடுத்திருக்கார். அவரு தானேவ நாமானி சந்திரசிந்தும் தனநாம் பிரயாசகா பாரதகா. அந்த நாமக்களை யூஸ் பண்ணி இங்கே கொண்டு பிரார்த்தனாவத்துல எந்தெந்த நாமக்களை யூஸ் பண்ணியிருக்கோம், எந்த நாமக்கள்ல முன்னாடி உள்ள வார்த்தைகள் சந்தோஷப்படுத்து அதை கையாண்டு அம்பால சந்தோஷப்படுத்திருக்காரோ, எந்த நாமக்கள் சொன்னா நிஜமாக எனக்கு பிடிக்குவதும் இந்த அம்பாள் தானே வளர்த்த கொடுத்திருக்காரோ, மகத்துகள் எந்த நாமாக்களை சொன்னால் உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று நினைத்து வளர்த்தை கொடுத்திருக்காரோ அப்படிப்பட்ட நாமாக்கள்லாம் நாமாக்களுக்குள்ளே பெஸ்ட் நாமாக்களை சூஸ் பண்ணி கொடுத்திருக்கார். அந்த காரணங்கள் என்ன எப்படி சூஸ் பண்ணியிருக்கார் இது. அதனால இந்த நாமாக்கள் ரொம்ப சத்தியஸ்தலதாயகமான நாமாக்கள். புதுசாக ஆரம்பிச்சு 12 இந்த நாமாக்களுக்கு இவ்வளவு விசேஷம் உண்டு. இவர்களெல்லாம் சந்திரத்தில் இருக்கு. சும்மா அப்படியும் இல்லை. எழுதி நாவகம் வார்த்தைகள் என ஒவ்வொரு நாமாவுக்கும் ஐ அப்படின்னா அது ஒரு கடை. அதே போது அழகர அழகர் அப்படியா அப்படின்னு அது ஒரு நாமம். ஒவ்வொரு நாமாவுக்கும் அந்தந்த கதை அது நடந்த அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. அவர்கள்தான் அங்கே புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்ம பார்க்கிறோம். அந்நிய சொல்லி கலசனாமாவது சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் மற்ற கலசனாமம் எந்த அபவான் இருக்காது அப்படின்னு 10 கலசனாமங்களுக்கு அவையும் இந்த ஆர்குமெண்ட் காரணம் தான். அச்சடி தெரிவித்து ஒரு மதிப்போம் அந்த நாமாக்களோட அந்த கலசனாமங்களோட எந்த கலசனாமத்துக்கு நிகழ்வு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான படிக்கிறதா ரொம்ப பேர் இதை படித்து வந்து நம்ம ஒழுக்க இங்க வரல. சகசநாமம் சொன்னா விசுதாசனாமம் 2வது வசனம் தான். விசுதாசனாமம் அந்த பேரு சொல்றது. சகசநாமம்னு சொன்னாலே விசுதாசனாமம் 2வது அஸ்தமானே உலகங்கள் ரொம்ப நாளோட அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு என்ன படிக்கிறாங்க. சீக்கிர காலத்தா 2வது காரணம் அதிசீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறது. மற்றமான இந்த நாமக்கல் பலமாக நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இதர அசாத்திய பலத்தத்துவானது மற்ற எதனாலே முடியாததான காரியங்கள் இதுல நடக்கிறது. இந்த மற்ற சாதனங்களால அடைய முடியாத சாத்தியங்கள் எல்லாம் உங்களால அடைய முடியும். அதுக்கு ருஜு இருக்கு அப்படின்னு சொல்ல பூர்வமேவ வியக்திகிரதம் இளவர்கள் முன்னாலேயே வெளியாட்டு உத்தரத்திராக கருத்தியது. அது இருக்க மாட்டாங்க. எங்கெங்க சந்தர்ப்பம் அவர்கள் சொல்ல போகுது. அதுவும் அதுக்கு நான் சொன்னேன் புராணங்கள் சாஸ்திரங்கள் இருக்கு. விஷ்ணு தர்மாந்திர புராணங்கள் சொல்லியிருக்கு. சமாதிமான ஒரு பொருள். அது பிரம்மானோ விதமா என்றும் எல்லாருமே காமனா இருக்கக்கூடியதான தத்துவம் ஒன்றுதான். அதை அது அநேக விதமாக மாறுவது கேளுங்கோ. நாம் நாம் நிமித்த சக்திகள் நிமித்த சக்திகள் பிரித்து பிரித்து பிரிக்கப்பட்டதற்கு கருணீரனாக தொடர்ந்து நான்
ஒரே நாமாக்கள் பல பல பொருள்களை பல பல பலன்களை கொடுக்கும். என்ன காரியங்களை சாதிக்கிறது? எந்த நாம எந்த சக்தியோட கூடியிருக்கோ அந்த பிரயோஜனத்தையே கொடுக்கிறதுக்காக அது சாதிக்கப்படுகிறது. எந்த நாமானது சொன்னா என்ன பலம் வருமோ அந்த பலத்தை சொல்றதுக்கு அந்த நாமா உபயோகப்படுகிறது. ஒரு கௌரவமான கைகளிலும் சுலபமான கைகளும் உபயோகப்படுகிறது. அன்னதாமோ அன்னாத அன்னதா அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல அன்னதா அன்னதா என்னமா அன்னதா என்னமா அன்னதா என்னமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அன்னதா அதை நாம சொன்னாலும் சத்தியம் இருந்தாலும் அந்த அன்னதா என்னமான ஒரு நாமா மட்டும் சொல்லுவார். இல்ல அது ஆனா எவ்வளவு வருதோ அதோட செலவு ஜாஸ்தி. என்னெல்லாம் பண்ண போகுது அந்த நாமா மட்டும் சொல்லிட்டு அன்னதா என்னமா அன்னம் வளர்க்கடா வசுதா என்னமா காசு வளர்க்கடா வசுதா என்னமா இது வசுதாமோ வசுதா என்னமா ரொம்ப ஏதோ சாப்பிட போறார் வர போல இருக்கு. அவன் சொல்றதுமே சொல்ற ஒரு மாதிரி இருக்கு. அம்பிக்கு கோயிலுக்கு ஆனா இருந்தாலும் இன்னும் எதுவும் பயன்படுத்தவர் எதனால அந்த பயன்படுது சூழ்நிலை 1000 பேர் இருக்கு. அந்த மனசு எதுவும் அதனால பயன்படுத்து நான் முடிச்சுக்கணும். நான் காப்பாற்றுறது அம்பா இருக்கா நான் ஏன் பயன்படுத்த இங்க சொல்லும் பொழுது யார் என்ன உங்களை பண்ண முடியும்? எந்த அபகாரம் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவரை தண்டியை கம்பளை வரும். அவரை கொள்வதற்காகவே தண்டியை ஒரு மாதா இருக்காங்க. வாதத்தில் உங்களை தோக்கடிக்கணும்னு வந்தவங்க அவருடைய வார்த்தை கூட்டு போட்டுதான் நம்பி அவங்களும் காப்பாற்ற அந்த சாப்பாடை போட்டு மூடி விடுறாங்க. அவன் வாயை திறக்க முடியாது. சபார வலியுறுத்தம் அப்படி ஆரம்பிச்சு நினைக்கிறோம். அது என்ன அவள் எதிராக வாயை தள்ளிவிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இது என்ன இருக்கும் பொழுது நான் ஏன் பயப்படணும்? உன்னுடைய கண் பார்வைங்கிற ஊர்கோலிலிருந்து ஒவ்வொரு ஜெயிச்சுட்டு வருது ஒரு நம்பரை எடுக்க வேண்டாமா? யாராவது இவ்வளவு அடிப்படப்படலா இல்ல நாட்டை கட்டி விடப்படலா அதெல்லாம் ஒண்ணு இருந்தாலும் அதான் சொன்னார். அதனால் இந்த மக்கள் ஜபம் பண்ண கருத்து அதே போல கட்டுப்பட்டவன் வந்த நம்ம அப்படிங்கிற நாம வந்ததா அப்ப என்ன எல்லா பந்தங்களும் போய்விடும். அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பிரயோஜனத்திற்காக வாழ்க்கையில அப்பப்ப நேரடி சூழ்நிலைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அந்தந்த நாமங்களை சொல்லலாம். இதனால என்ன தெரிகிறது? 1000 நாமாக்கள் தூங்குதான் படிக்கணும்னு இல்லை. எப்ப அர்த்தம் வருதோ அப்பப்ப அந்த நாமாக்களை மட்டும் படிச்ச அந்த பலன்கள் சீக்கிரமா போகும். இந்த ராத்னாவத்துல என்ன ஒரு விசேஷம் கல்வி அறிஞர் 1000 நாமாக்கள் ஒரு வீட்டில் படிக்கிறது கஷ்டமா இருக்கு சார். ஏன்னா அவ்வளவு வேலை இருக்கு. நம்ம சாதாரணமாக புதுசாக சொல்லலாம். இது நிஜமாகவே கஷ்டமா இருக்கு. 10 பேர் ஜாயின் ஃபேமிலியா இருந்த நாட்கள்ல எந்த செயலும் பண்ணும்போது இவங்க கூப்பிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? அது சின்ன வயசாக இல்லை நீங்க பண்ணணும் கூப்பிட்டு இருப்பாங்க. எதையும் யாரையும் நோவும் சொல்ல முடியாது. அதுபோல சந்தர்ப்பத்துல என்ன ஆகுனர்
அங்கே எடுத்துட்டு போனேன் அது மறந்தே போயிடும். மறுபடியும் சீமாதான ஆரம்பிச்சு இப்படிப்பட்டதான சூழ்நிலை அனுபவிச்சிருக்காது. அனுபவிக்காம யாரும் சொல்லலை. பார்த்தோம் அதான் சொல்றது. அதுபோல இருந்தாலும் 1000 நாமாக்களும் பண்ணணும் எனக்கூடியதான இல்லை. சில சமயத்துல உங்களுக்கு அந்தந்த ஒவ்வொரு நாமா படித்தாலே அந்தந்த காலமானது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிறது. சீமாதான் ஒரு மந்திரம், சீமகாராஜி ஒரு மந்திரம், அயாபகான் ஒரு மந்திரம், விசுகாட்சியின் ஒரு மந்திரம். அதனால தனித்தனியாக படிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து சொல்லிட்டு வாயு புராணத்தில் இதுக்கு அதே கேட்கிறார். எப்படி மகாஜி போறாரு அம்பாளை எப்பப்ப பூஜை பண்ணணும், எப்பப்ப ஜபம் பண்ணணும், சாஸ்திரம் எப்ப ஜபம் பண்ணணும். நம்ம என்ன சொல்றோம், இதை ஆத்துல சௌக்கியமா இருக்கப்ப தாழ்வுக்கு ஸ்நானம் மட்டும் பண்ண வைக்காருமா. அவன் வீட்டுல பண்ணக்கூடாதோ சாஸ்திரம் நிறைய அதிகாரமா உட்காந்து அவரு வீர தொழில் ஆந்திரால் மாதிரி அப்படியே பண்ணக்கூடாதோ அப்படின்னு சந்தேகங்கள்லாம் கிடைக்கிறது. அப்படி இல்லை. ஒருவேளை இந்த காட்டலும் நதியில ஸ்நானம் பண்ணிட்டு சொல்லுங்க, சொல்லுங்க அதுபோல பிராணிகள் அதனால ஒரு பயம் பழக்கம் இருக்கும். திருடன் வந்து உங்களை வீட்டை பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் பயங்கள் வந்த சந்தர்ப்பத்தை விசேஷமா இதை சொல்லுங்க. நடந்திருக்கும் பொழுதோ ஓரளவு நின்று இருக்காங்க சரியா. சாப்பிட்டு இருக்கா நல்லா மேல மேல வந்து விழுந்தது. 4 பேருக்கு 5 பேர்த்த வச்சு ஜம்முன்னு வந்து விழுந்தது. என் பாடு சாப்பிடுறேன். சாப்பிட்ட நாளைக்கு தான் போதும். அது சாப்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல என்ன அம்பாள் நாம அண்ணன் சாப்பிடும் பொழுது அண்ணன் சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த அண்ணன் கூட்டங்கள்லாம் படிக்கிறேன். மனசுல 100 வருடத்தை கதையை பேசுறதே சாப்பிட்டார். பேசுறதே சாப்பிட்டார். மௌனமாக சாப்பிட்டார். பேசுறதே இல்லை குறை இருக்கு. இதை நல்லதுக்காகத்தான் சொல்லுங்க. சாந்தமா மனசுல அம்பாட்டு நாமாக்களை சொல்றது சொல்லுங்க. கீர்த்தனம் பண்ணிருந்தா பங்கர் சொன்னது விடப்படுவான். சாமானிய தத்துவம் மூக்கம் எல்லா நாமாக்களும் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சாமானியம் எல்லா நாமாக்களும் சொல்லணும்னு இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு நாமா சொன்னா போகணுங்கிறத கரஸ்தல மனசுனால அம்பால எப்பொழுதும் யாரும் தியானம் பண்ணிட்டு அந்தந்த நாமாக்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. அவனுக்கு மாத்திருக்கா சத்திரத்திலேயே இடம் இருக்கு. மாத்திருக்கா சத்திரமும் மரணானந்தரம் பெரிய தியாகானந்தரம் அம்பாளுடைய ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடியதான முக்கியமான ஸ்தலங்கள்ல இவனுடைய இருக்கான் அப்படின்னு. இது நாமஸ்மரண சாமானிய மாத்திருக்கா சத்திராந்தம் பிரசித்தியை பரமுக்கம். நாமஸ்மரணம் எல்லா நாமாக்களும் படித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு உயர்ந்ததான பலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஒவ்வொரு நாமா படித்தா அந்தந்த பலம் வரும்னு சொல்லுகிறார். பழக்கதான பழக்கத்தால யாராவது கஷ்டப்படுவாங்க. உயர்ந்ததான பலம் வரக்கூடிய இருக்கிற காலத்துல அதை வழியாம ஏதோ சின்னதான ஒரு பலம் பயம் போறதுக்காகவும் காசு வர்றதுக்காகவும் சாப்பாடு வர்றதுக்காகவும் இந்த நாமாக்களை சொல்லலாமா? நியாயமா இருக்கா அப்படின்னு அப்படின்னு சொல்றாரு. கோபம் பண்றதுக்கு முன்னால சொல்ல அது 4ஆ பிரிக்கும். 4ஆ பிரித்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு இந்த கணபதி ஹோமம் பண்ணி கொடுத்தோம். அஷ்டத்ரவியங்களை சொல்லவா? அந்த அஷ்டத்ரவியம் அவர்கள் என்பது எல்லாம் வாழைப்பழம் இவைகள்லாம் போட்டு அதோட போட்டு வசைந்து அதை கோபம் பண்ணும். கோபம் பண்ணும்போது 8ஆ பிரிக்கிறது.
அது என்ன பண்ணும், மேல் பாகத்துல முதல் பாகத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்படி ரவுண்டா பண்ணிட்டு இப்படி ஹோமம் பண்றதுக்கான ஒரு காரணம் இருக்கு. அது ஆகிரேயம் அர்த்ததாகரவதி சதுர்தாகரவதி ஆகிரேய தேவதாகமான அக்னிக்கு சுத்தப்படுவதான பொருளை நாலாவது ஹோமம் பண்ணுவா அப்படிங்கிற பொருள். அன்னம் ஒண்ணுதான். நம்ம அன்னத்தை ஒரே சரி சாப்பிட வேண்டியதானே. முதல்ல தொகையில பழுது போடுறோம். அதுக்கப்புறம் அந்த சாம்பார் மோர் குழம்பு தொட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வேற எதுனா வரிசையா போடுறோம். அதுக்கப்புறம் என்னது ரசம் முடியும். ரசம் வந்தது பாயசம். அதுக்கப்புறம் ரசம் மோர். என்ன தெரியல, இதை பத்தி எதுவுமே தெரியல. எதை இந்த ஆர்டர்ல போடுறாங்க பஞ்சவசத்துல இருந்து வசனைய வரிசையா எழுதணும். அந்த எதை தொட்ட சாப்பிட்டா இது எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கு. ஊருகா வந்து நடுவில் சாதம் போடுறதும் போடுவது அவளுக்கும் சாதம் தெரியாது. இன்னொரு இருக்காங்க எப்படி எதை தோற்றுக்கணும், எது எங்க போடணும், எதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அந்த இடத்துல இருக்கணும். அப்படி போடுவாங்க. அந்த சாப்பாடு கிரமம் இருக்கப்பட்டல முதல்ல பருப்பு சாப்பிடணும். எதை பசியா இருக்கிறதுக்காக இந்த பருப்பானது உடம்புக்கு உபயோகம். வேற முதல்ல ஜீரணமாகணும். அதனால முதல்ல அதை சாப்பிடணும். அது வந்து பதார்த்தங்கள்லாம் உண்மை. அதுக்கப்புறம் நமக்கு சுமையா இருக்கிறதுக்காக சாம்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பார்த்து ரசம் சீனி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சீட்டு சாப்பிட்டேன். சீட்டு சாப்பிட்டா என்ன ஆகும், பல்லுல மாட்டிக்கும். அது பல்லுல இருக்கக்கூடிய என்னன்னு நாகம் பண்ணிவிடும். அதனால என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் புளிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் மோரு சாதம் சாப்பிட்டது. அப்ப என்ன ஆகும், பல்லுல தொட்டிக்காம பல்லுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இப்படி தயார் பண்ணியிருக்காரு. இது நான் சொல்லல, ஆயுர்வேதத்தில் இருக்கு. போதன அதிகாரம் எத்தனை நீங்க சாப்பிடணும், நமக்கு தெரியாம ஏதோ ஒன்று சார்ந்தே இருக்கும். அப்படி இல்லை. இது சில பேர் எதிர்க்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒன்னாக்கிட்ட எல்லாம் கட்டிட்டு சாப்பிடுவோம். இந்த மக்களுக்கு தெரிவிச்சு போதனையும் நடனேவா எதுக்கு நடனேவா எதிர்கொள்கிறோடு இருக்கணும், நான் இருந்தாகணும் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அதே மாதிரியே சில பேர் நான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஒளியாகவே இருக்கணும், எழுத்து பண்ணக்கூடாது, அப்பதான் நான் அழகா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுல சில பேர் அதுவும் பண்ணக்கூடாது, சாதாரணமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இந்த போதனம் பண்ணும் பொழுது எப்படி நான் எப்படி கேட்கணும், அதே மாதிரியே பகவானுக்கு நிவேதனம் பண்ணும் பொழுதும் இது அப்படின்னு நானா பேசிக்கோங்க. ஒரே அன்னமா இருந்தாலும் தனித்தனியாக நான் தொகைவாகவும் சாம்பாராகவும் கறியாகவும் சேர்த்து செய்து சாப்பிடுவோம். தனித்தனியாக எப்படி சாப்பிட்றோமோ அப்படி பிரித்து சாப்பிடுறோம். பிரித்து சாப்பிடுறது பிரித்து சுவை இருக்கா இல்லையா? அதே போல ஆனா முழுமையா சாப்பிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம், பசிக்கிறது. வெறும் வகை சாதம் மட்டும் இல்லை, வெறும் தொகை சாதம் மட்டும் சாப்பிட்டேன்னா அவ்வளவு நல்லா இருக்காது. எல்லாம் கலந்து சாப்பிட்டா அவாடா ஒரு திருப்தி ஏற்படும். அதே போல அந்தந்த நாமாக்கள் சொன்னா அந்தந்த பலம் வருகிறது, முழு நாமாக்களை சொன்னா திருப்தி விசேஷம் ஏற்படுறது. ஆகையால் சொல்லலாம். அப்படி ஆகிரேய சதுர்தாகரவந்தரான விசுதர்மோத்தரவதனேன ஏதேஷாம் உபசம்ஹாராத் அத்ரத்யோ நாமசப்தः பஹவஹ பயாவஹ இத்யாதி நாம விசேஷ பலத்வேன வியவதிஷ்டதே. விசேஷமான பலன்கள் வரும் பொழுதுக்கா அதற்கு அந்தந்த பலமும் என்று சொல்லப்படுகிறது. அது நாம விசேஷ ஆசிரியர் பல விசேஷ காசி சந்தேஷம் நல்லது. அதனால இந்தந்த பலனுக்கு இந்தந்த நாமாக்களை சொல்லுங்கோன்னு சொல்வது காசி சங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. உமானாமாமிருதம் சீதம் ஏனேக ஜெகதீதரே நஜாதஜனநிதன்யம் கவிதே கும்பதும் பவா. உமா நாம உமா 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 காத்தியாயி கௌரி காளி ஐமோதீஸ்வரி அப்படின்னு உமாங்கிற நாம வந்து ரொம்ப உயர்ந்ததான நாம. அந்த உமாங்கிற நாமாவை யாரு சொல்லுகிறானோ அவன் மறுபடியும் எடுக்க மாட்டான். மறுபடியும் எடுத்து அம்மா அப்பால மறுபடியும் குடிக்க மாட்டான். உமாங்கிற நாமாமிரத்தை யாரு குடிக்கிறானோ இந்த ஜன்மாவில் அவன் மறுஜன்மா கிடையாதவனுக்கு இன்னொரு இன்னொரு அம்மா பால குடிக்கிறது ஒரு நிலை இல்லை அப்படின்னு உமாங்கிற நாமாவுக்கு அவ்வளவு விசேஷம் தெரியுது. மந்திரம் உமாங்கிறது பேர் இல்லை, அம்பாளுடைய பேர் மட்டும் இல்லை. உமாங்கிறது 2 அக்ஷரங்களோட கூடிய மந்திரம். ராமநாமம் மாதிரி உமாங்கிற நாமா உயர்ந்தது. பகலிரவும் எப்பொழுது ஸ்மரணம் பண்ணிட்டு
நக்வரே சித்திரகுப்தன் மிருகமாவமி மகிழா. சித்திரகுப்தன் இவர் நினைக்க மாட்டார், இவன் அபிஷேகத்துக்கு போக மாட்டான். இதுதான் பாப்பம். அப்படி எவ்வளவு பாப்பம் பண்ணினாலும் இந்த உமாங்கிற நாமாவுக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு அப்படின்னு. இந்த உமாங்கிற நாமம் என்ன? ஓம் இருக்கு இல்லையா, அந்த ஓம்ல அகார உகார மகார, அந்த அகாரம் சிருஷ்டி உகாரம், சிருஷ்டி மகாரம் பிரளயம், இவை சேர்ந்து ஒரு காரம் உமா ஓம் அப்படின்னு நாகத்தோட முடிஞ்சிடும். அகார உகார மகார நாகத்தோட ரூபமா இருக்கு. இந்த ஆசைக்கு பின்னால போடுங்க, 3 இடத்துல ஆரம்பிச்சா ஓ மா உமான். உமாங்கிற சாட்சாத் ஓங்காரம் தான். உமாங்கிற நாமாவானது சிருஷ்டியில் ஆரம்பித்து சம்ஹாரத்துல போய் அதுக்கப்புறம் சிருஷ்டியாச்சு அந்த வழியாக ஜெகசிருஷ்டியா கொடுக்கக்கூடியதான அம்பாளுடைய பாதபந்தங்களுக்கு அழைத்து போச்சு. ஆகையால் உமாங்கிற நாம ஓங்கார நாமா. ஆகையால் ஓங்காரத்தை உபாசனம் பண்ண கன்னியாதிகளுக்கெல்லாம் மறுபடியும் இல்லைன்னா அதே மாதிரிதான் பாருங்க. அங்க எந்த கன்னியாதிகளை செய்யப்படி எந்த வீட்லையும் அப்படித்தான், அது எப்படியே இன்னும் அப்படித்தான். ஆகையால் உமாங்கிற நாம யாரும் தியானம் பண்ணிட்டு இருப்பாரோ அவளுக்கு மறுபடியும் இல்லை. மந்திரம் விவகாரம் அனுஸ்மரேது நக்வரே சித்திரகுப்தன் சுதமாபம வித்ருஜா. இந்த மறுபடியும் இந்த நாமாக்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறதாக இதை அனுசந்தானம் பண்ணிக்கிறோம். இந்த சொல்றது மறந்துருக்கு. அப்புறம் அந்த உமாங்கிற என்ன, உமாங்கிறது ஒரு அர்த்தம் உண்டு. மாத்திரா தபசா நான் தபஸ் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாலாம். இந்த அம்பாளுக்கு அம்மா மேனான்னு அவனுடைய ஆசைக்காரு. அந்த மேனாங்கிறவ அம்மா இந்த தபசெல்லாம் ஒரு வேண்டாம், என்னன்னு நீ சுகுமாரமான தெரியல, அது எப்படி உன்னை வளர்ந்துருக்கேன், நெஞ்சிலே நசூரியம் பக்திக்கு ராஜதாரா, சூரியனுடைய வெளிச்சம் உன் மேல விழுப்படாது, என்ன நான் வளர்ந்துருக்கேன். இதை தபஸ் பண்றேன் நீயும் அதுக்கு எடுப்பு முன்ன 5 பக்கம் விட்டு நடுவில் உட்காந்து தபஸ் பண்றேங்கிறீங்க. இது தெரியுது தருமா வராது. மழை விழுந்ததுன்னா மழை விழுந்து தண்ணி குடிக்காது, இன்னொன்று வராது, அது எடுக்கும். அதெல்லாம் வேண்டாம், உனக்கு தபஸ பொருளாது அப்படின்னு நான் ஒண்ணு அப்படின்னு தபஸ பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா வேணா தடுத்துனாங்க. அது மானா ஊர்னா தபஸ், மா வேண்டாம், ஒண்ணு மாத்திரா தபசா ஊர்னா தபஸ், மான்னா வேண்டாம், ஓ மா தபஸ் வேண்டாம் அப்படின்னு அம்மா தபஸ் பண்றத நிறுத்தினாலாம். அன்னில இருந்து அம்மாவுக்கு உமானு பேர் வச்சிருக்கான். அந்த அம்பாளுக்கு குமாரு பேர் வந்துடும். அம்மா வேண்டான்னு ஒரு பேர், அப்பா வேண்டான்னு ஒரு பேர், அவளுக்கு அப்படி பேர் வருது. என்ன மண்டல பார்த்து அவங்கள்ட்ட அப்படி ஓங்கார வடிவமா இருக்கக்கூடியதான நாமா இது அப்படின்னு சொல்றது. சர்வபலத்துவத்து சரஸ்வதியில இந்த ராஜ்நாமத்தினுடைய சரஸ்வதியில எல்லாமும் சொன்னாதான் ராஜ்நாம 1000 நாமாக்களும் சொன்னாதான் பலமும் தெரிவித்து அனைவரும் உலகம்ஹாரா பிரபஞ்சேகா இந்த நியாயத்தினாலேயே எல்லாமும் பண்ணணும். நாக்குமே சர்வரோகப்பிரதம் இத்தியாதினா வர்த்தமானस्य சர்வபலப்பிரதத்தோய நாதீவ சாஸ்திரம் சர்வரோகப்பிரதம் சர்வபுத்தி நிவாரணி இப்படி நாமாக்கள்லாம் எல்லா ரோகங்களையும் போக்குறவள். ரோக பிரசவனா ஒரு ரோகம் தான் போகலாம். சர்வரோக பிரசவங்கள் சர்வ ரோகங்களுக்குள்ள அவித்யா ரோகம் உண்டு. அவித்யா ரோகம் அஜ்ஞான ரோகம். அந்த அஜ்ஞான ரோகம் போயிட்டு பிறகு இல்லாம போயிடும். அந்த ஒரு நாமா சொன்னாலே பிறகு இல்லா போகும். அப்ப உமாங்கிற நாமா சர்வ மிருத்யு பிரசவம் எல்லா மிருத்யுக்களும் மிருத்யுக்களுக்குள்ள நிறைய மிருத்யுக்கள் இருக்காங்க. சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு நிறைய காசு, அந்த காசம் தான் போயிடும். அதை அவன் அறைவலை அவர் இல்ல சார் இன்னொரு இருக்காரு இதுக்கு என்ன பிரயோஜனம், காசம் ஒன்றும் இல்லை. அதோட அவாந்தரமாக பிராரப்தம் வர முடியறதுக்கு முன்னாலேயே ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட்லாம் போயிடுறது, இப்படி சிலதெல்லாம் இல்லை. அதோட அவாந்தரம் இருக்கு. அது இல்லாம பிராரப்த கர்மா ஆகும்பொழுது நடக்கக்கூடியதால இருக்கு.
வசிஷ்டர் என்ன பண்ணிட்டா தெரியுமா, ஆத்மகத்தையே முயற்சி பண்ணிட்டார். வசிஷ்டரை வந்துட்டாங்க. அவருடைய 100 குழந்தைகளையும் ஒரே தடவை சாமராகம் பண்ணி படிச்சிருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன தெரியல, அங்கிருந்து குப்பையா போறாக வெறும் எலும்புதான் கிடையாது. என்ன அப்படின்னு விசாரிச்சனால எல்லாரும் போயிட்டாங்க. எப்படி இருக்கும் ஒரு குழந்தை கூட நிச்சயம் இருக்காரு. பாவம் உண்டு. இதனால வாழ்ந்து பிரயோஜனம் இல்லைன்னு என்ன கருத்துக்கு கல்லை கட்டிட்டு சமுதிரம் வருகின்றார். சமுதிரம் என்ன பண்ணிட்டு கரைக்கு கொண்டு வந்து போட்டு சமுதிரவாத நமக்கு நம்மளால பண்ண மாட்டேங்கிறாரு. பெரிய மலை மேல ஏறினார். வீட்டுல அங்கிருந்து குடித்தார். தேவதைகள் என்ன பண்ணிட்டா தெரியுமா, அதை துணியை போட்டு கொடுத்துட்டார். விஷத்தை காத்தார். விஷமா அமிர்தமும் அமிர்தம் இந்த விஷம் வேலை பண்ணப்படாது. என்ன கல்வி விஷமோ என்னமோ தெரியல, அவருக்கு விஷம் முதும் கொடுத்து அது சரியா வரல. அவருக்கு பிராணம் போகல. பிராணம் போகாது மட்டும் இல்ல, அந்த விஷமானது அவருக்கு ஒண்ணும் பண்ணல. அவருக்கு ஆரோக்கியம் நல்லாது. என்னத்தான் பண்ணுது அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப சௌகரியம். நெருப்புல இறங்கிறதுக்கு தெரியானார் பிரம்மதேவர். அந்த இது வர எங்க அப்பம் வச்சு வாழ்க்கையில இல்லை அற்புதமான நிலை கொடுக்கிறது. இது ஒன்றும் கல்வி அடையில தாங்க முடியும். வேதாந்தத்தை இவ்வளவு படித்தவாறு நீங்க நினைக்கலாமா? ஒரு 2 ஸ்தானம் இருந்து எல்லாம் முடிஞ்சது. அந்த வர வேதத்துல அப்படி இருக்கு. கொஞ்ச நாள் இந்த வார்த்தையான சம்ஸ்காரம் உங்களுக்கு வந்துவிடும் அப்படின்னு அனுபவம் பண்ணி போனார். அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நீங்க ஒரு நாளாவே மோசத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்க அதை இதுவும் அதே போலதான் உங்களுக்கு மாறணும். அந்த மிருத்தி போறது அந்த நாம 1000 நாமாக்கள் சொன்னவங்க போயிருந்ததாக ஒரு காலம். அப்படி இதுதான் ஒரு அந்தந்த நாமாக்கள் சொன்னாங்க பலம் வருது அப்படின்னு சோத்திரம் பண்றது அப்படின்னு சொல்லப்படாது. ஏன்னா புராணேஷு அசம்பவா வேதத்திலிருந்து அர்த்தவாதம் வரவா நீங்கள் யாரும் பண்றது நீங்கள் பண்ணதோ அப்படின்னு பிரசூச பண்ணலாம். புராணத்துல அது இல்லை. வேதத்துல எந்த அர்த்தம் ஜெனரலாக இருக்கோ அந்த அர்த்தத்தை தீர்மானம் பண்றதுக்காக வந்தது புராணம். அந்த புராணத்திலேயே இப்படி சொல்லப்படாது. அதான் சொல்ற பிரகநாதரிய புராணத்துல புராண அர்த்தவாதம் புராணங்களை யார் அர்த்தவாதம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாரோ அவர் இது வரைக்கும் சம்பாதிச்ச புண்ணியங்கள்லாம் அதே மாதிரி ஆயிடும். சமஸ்த கர்மனை மூலியமாக புராணானி அர்த்தவாதே சமஸ்து எல்லா கர்மாக்கள்லாம் நிர்மூலமாக பண்ணக்கூடியதான சாதனம் இது. ஆகையால் இப்படி பண்ணக்கூடாது. புராணங்கள்ல அர்த்தவாதம் ஏதோ நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லி இருந்துட்டார் அப்படின்னு சொல்றேன். புராணத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் அது நகமாக இருக்கணும். மைவம் அப்படி வேண்டாம். தன்னெல்லாம் கற்றுபேது பலபேதே அந்தந்த பெயர்களுக்கு அந்தந்த சக்தி இருக்கிறதுனால அந்தந்த பலன் கிடைச்சிருக்கு. சமஸ்தியவாதகத்தேவ தத்தால் கற்று வந்தவா சமஸ்தியாக 1000 நாமாக்களையும் படித்தால் இந்த பலமும் கிடைச்சது, நீதி பலமும் கிடைச்சது. இதை சொன்னதுல அதிகப்படியாக அந்தந்த பலத்தை ஆகாரத்தை சாப்பிட்டாலும் எல்லாமும் சாப்பிட்டா அதிகமான ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமும் கிடைக்கிறது. அதே போல ஒரு ஆனந்தமும் அதிகமாக கிடைக்கும். அதே போல அனுவாதத்தியாக அர்த்தவாதாந்த பாதிக்கு நான் உத்தர வாக்கியோட அனுமானமும் இந்த அனுவாதமும் அர்த்தவாதம் தானே வேதத்தில் அப்படிங்க. தத்துவத்தை அர்த்தவாத பதத்த அங்க இருக்கிற அர்த்தவாத பதம் ஆத்மோபா உத்தேசனாதி வாக்கு சமான யோகத்வாது குணவாத பதர்வா. வேதத்துல ஒரு நாம ஒரு வாக்கியம் இருக்கு. அப்படின்னு அதாவது பிரம்மதேவர் என்ன பண்ணார், தன்னுடைய லிவர் வயரை தீர்த்து லிவரை குட்டி அதை தண்ணி அதை ஹோமம் பண்ணினார். லிவர் எடுத்துட்டா மனுஷன் எடுத்துட்டார் வாழ்வா, அதை ஹோமம் பண்ண முடியும். ஆனா வேதம் சரி இது என்ன அர்த்தம் பண்ண போறேன் அப்படின்னு ராவணன் ஒவ்வொரு தலையா கட் பண்ணி ஹோமம் பண்ணினாங்க. அது பார்த்துது. ஏன்னா அவன் அமிர்தத்தை சாப்பிட்டுருக்கான். ஒரு தலை அவருக்கு 10 தலை இருக்கு. ஒரு தலை கட் பண்றது பாரு, இன்னொரு தலை கட் பண்றது கூட இது மறைஞ்சு போயிடும். ஏதோ ஒரு சமயத்துல ஒரு தலையாவோட இருக்கா மொழியோட இருந்துட்டு இருக்கலாம். ஆனா மனுஷனுக்கு இருக்க தொழில் விவரத்தையும் பப்பாயத்தையும் ஒண்ணுதான்.
அந்த ஒண்ணு எடுத்தா அது கூட உயிரோட இருக்க முடியாது. அவன் ஹோமம் பண்ணினான்னு ஆத்மனோ ஒபாம் உலர்கிறது அப்படின்னு எதை சொல்றது? அது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஆத்ம வகை தன்னுடைய வகையாவது எடுத்து ஹோமம் பண்ணி அப்படியாவது பகவானுக்கு திரும்பி சம்பாதிக்கணும்னு அர்த்தம். நிஜமான ஹோமம் பண்ணினா அப்படின்னு இது குணவாதம், விரோதே குணவாதா. அப்படி அந்த ஹோமமானது அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக அப்படி வந்தது. அதே போல சாஸ்திரமா அவ்வளவு உயர்ந்ததுன்னு சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு தியானம் பண்ணணும். பிரதிமாத சிலாபுத்தி குருவானா நரகம் பிரதேசிச்சாலோ பாருங்க, பிரதிமீத நரக சிலாபுத்தி பிரதிமையை பார்த்து கிருஷ்ண விக்கிரகத்தை பார்க்கலாம். இது வெறும் கண்டுதானேன்னு ஆகும். இது சொல்லணும் சொல்லப்படாது. ஆனா என்னென்ன அவன் நரகத்துக்கு போவான். ஈச்சாலோ சிலாத்தே சத்தியேவ சிலாபுத்தி விசேஷ. இது கல்லுதான். அந்த கல்லுன்னு பார்த்தா அவருக்கு பாபம் வருதுங்கிறது. உள்ள கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விக்கிரகம் வெறும் கல்லுதானே. அந்த கல்லுன்னு சொன்னா எப்படி பாபம் வரும்? இல்லப்பா, நிரந்தர சாதாரண தேவதா அனாவிர்பாவ புத்தி விவேக வளர்த்தா. இந்த தேவதைக்கு இந்த கல்லுக்கு நாங்க பிரதிஷ்டை பண்ணி வேத மந்திரங்கள் நான் சொல்லி அதுல அந்த தேவதா ஸ்வரூபம் ஆவிர்பாவமாகும்படி பண்ணியிருக்கோம். ரோட்ல இருக்கிற கல்லுக்கும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரோட்ல இருக்கிற கல்லு கல்லாக இருந்தா அப்படியே இருக்கு. ஆனா இந்த கல்லை நம்ம என்ன பண்ணினோம், அதுல தேவதாவிர்பாவம் பதவி மந்திர பூர்வமாக நம்ம பண்ணியிருக்கோம். இந்த தேவதையை பூஜை பண்ணும் பொழுது எதை பண்ண பிராண பிரதிஷ்டை பண்றேன். அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிருக்கு. கடைசி நெல்லாம பூஜை காரணம் அப்பன் பால காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற பிராணங்களை தன்னோட கேட்டுக்கிறேன். சொல்லிட்டாங்க அப்ப அது வரைக்கும் அந்த சக்தி இருக்கா இல்லையா? ரோட்ல இருக்கிற கல்லுக்கு சக்தி இருக்கா? இல்ல. அதே போல எழுத்துகள் எல்லாவற்றிலும் சக்தி இருந்த போதிலும் இந்த சகஸ்ரநாமத்தில் இருக்கிற இந்த நாமாக்களுக்கு தனித்தனியாக அந்த நாமாக்களுக்கு அந்தந்த சக்தி உண்டு. தேவதா ஆவிர்பாவ புத்தி விசேட வளர்த்தவது வஸ்துலத்தோ சர்வேத்ய சாவேத்யோ தத்தபூர்ணமாசௌ இது வாக்கியஸ்ய தத்தபூர்ணமாசாஸ்யாம் பஞ்சகாமோ தேசாயித்யேன பலாம்சேன உபசம்ஹாரா. தத்தபூர்ணமாசம்னு ஒரு யாரும் இருக்கு. இத ஒவ்வொரு அமாவாசைக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்ணணும். பண்ணினா என்ன சார் லாபம்னா, பண்ணினா சொர்க்கம் கிடைக்கு. தத்தபூர்ணமாசாஸ்யம் சொர்க்க காமம் கேட்டாங்க. ஒருத்தர் எனக்கு 10 வரும், எனக்கு காசு வரும், எனக்கு குழந்தைகள் வரும். அது இருக்கிறவங்க இருக்குங்க. இதுக்காக வேலை பண்ண வேண்டாம். சர்வேத்தியோ காமேத்தியாக தத்துபூர்ணமாக எந்த ஆசை வேணும்னாலும் தத்துபூர்ணமாகவே சம்பாதித்து போடுது அப்படின்னா இப்ப எல்லா ஆசையும் எனக்கு தத்துபூர்ணமாக்கமா, சொர்க்கத்துக்கு மட்டும் தத்துபூர்ணமாக்கமா அப்படின்னா வேற ஆசையை விரும்பாம வெறும் தத்துபூர்ணமாக முடியும்னா சொர்க்கம் கிடைக்கும். அந்த ஆசையும் வேணும்னு நினைச்சா அந்த ஆசையும் கிடைக்கும், இதுவும் கிடைக்கும். அப்படி அதே போது 1000 நாமாக்கள் பண்ணியிருந்தா நம்ம அதுக்கு திருப்தி ஏற்படும். இப்ப நமக்கு பயம் போகணும்னா 1000 நாமாக்கள் இதுவும் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். மகிழ்ச்சியா சொல்வா பூதாமின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியா சர்வா பூதாமின்னு ஒரு ஜனம் பிராமணன் மணியாக ஸ்பெஷல். அபிராமணன் மணியாக பிராமணனும் சொல்லப்படாதுன்னு இருக்கு. நீங்களே சொல்றது பிராமணனும் சொல்லப்படாதுன்னு நீங்களே சொன்னா என்ன சொல்றது? அதான் சொல்றது மகிழ்ச்சியா சர்வா பூதாமின்றது சொல்றது. எந்த பிராமணத்தையும் எங்க சொல்லி வராது. தப்பு செஞ்சாலும் இந்த பிராமணன் சொல்லப்படாது. விவகாரத்துல ராஜாவுக்கு ஒரு பிராமணன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிசிக்கலா பனிஷ்மெண்ட் கொடுக்கூடாது. வேற ஏதாவது கொடுக்கலாம். சொல்வதுங்கிறது டோட்டல் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் பிராமணனுக்கு கொடுக்கூடாது அப்படின்னு. அதாவது விசேஷாயாம் சத்யாம் ஏவமேவ உபநாமனார அவதாரா. ஆகையால் சாதாரணமானதோ விசேஷமானதோ வந்து இப்படிதான் வருது. அனதோகோ விஜயசேவையோ சர்வபத நெருங்கத்தே விசிஷ்ட விசிஷ்ட சர்வேஷாம் பராணாம் பிராணினாம் உபஸ்தித்யா. எல்லா பிராணிகளும் எல்லாமும் உண்டானாலும் ஆவணாமையும் சீக்கிரம் தீஞ்சாத்தியா பிராணி எப்படிப்பட்டதான பிராணியை சொல்லலாம், எந்த பலத்தை விரும்பலாம் என்று விசேஷாகாங்கையா அனுபவா. இதெல்லாம் எங்க தெரிந்த தந்திர வார்த்தைகத்துல குமரல வந்து தெரிந்த
எங்க விதி கஷ்டமா இருக்கோ அங்கே முருகன் நேரம் பண்றது இல்லை. எங்க கருத்தா இருக்கோ அங்க பண்ணணும். நகராமணம் மணியாத்துங்கிறத கஷ்டமா இருக்கு, அதனால இன்னொன்று போடுறது. எல்லா ஆசைகளுக்காகவும் இதுவும் சொல்லலாம்னு இருக்கு. எல்லா காமங்களுக்கும் ஒவ்வொரு நாமான்னு ஜனவா இருந்த போதிலும் இதுவரையோடான அவசரத்தை பாத்ம வாயவீய தேவி நாம சாமானிய ஆசிரித இது உபசம்ஹாரகாயா பத்மபுராணத்திலையும் தேவி பாகவத்திலையும் வாயவீயத்தையும் சொன்னதானதை சொல்றதுனால நாமாந்தே சீதாரே ஸ்தலாந்தே தகீதாரா ஆகிய ஒவ்வொரு நாமாவும் பண்ணினாலே அந்தந்த பலம் வரும். 1000 நாமாக்களை பண்ணினால் ஜெனரல் பலம் வரும். சகாத தேவி பாகவத வசனம் நாமசாஸ்திரம் இவம் மற்ற இல்லையே சதா அம்பாளுடைய வசனம் சொல்லிட்டு என்னுடைய திருப்தியினால் உங்களுக்கு எந்தெந்த வேணுமோ அத்தனையும் கலக்கிறது அம்பாள் பற்றி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, ஜெகன் மாதா பவதியும் அம்பிகேசித ஜெகன்மதி மாயேதி சர்வம் தேஜாம் பிரதிஜதி. அம்பாக்களின் நாமக்களையே பாருங்க, மாதா ஜெகன் மாதா பவதியும் அம்பிகா ஈதா. அம்பிகாங்கிற ஒரு நாமம், அந்த நாமாவை சொன்னாலும் ஜெகன்மதி மாயாங்கிற நாமாக்களை சொன்னா சர்வம் அவன் எதாவது விரும்புகிறாரோ எல்லாம் கிடைக்கும். அப்பப்போ ஏதாவது நமக்கு விருப்பங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு மாதிரி. ஒரு நாளைக்கு நட்டு வேணுங்கிறது, ஒரு நாளைக்கு ஆவட்டாக வேணும், ஒரு நாளைக்கு வேற ஏதோ வேணும். சில பேர் தாரா வந்து டயர்ல வந்து சாப்பிடும், கண்டிப்பா அதை பிடிச்சிருக்கு. ஏன் சார் இதெல்லாம் பண்ணலாமா? அன்னைக்கு அவருக்கு ஆசை இருக்கு, அதெல்லாம் கிடைக்கணும். என்ன பண்றது? அன்னைக்கு தியானம் பண்ணுறது. அது வந்து விஷ்ணு புராணத்துல அம்பாளை பத்தி விஷ்ணு சொல்றார். யார் அம்மா உங்களை மாயா என்றும் துர்கா என்றும் வேதகர்பா என்றும் அம்பிகா என்றும் பத்ரேது வக்ரகாலிக்கு சேமியா சேமைதர் இதுதா சேமியா என்றும் சேமைதர் என்றும் ராகத்தையில அவரான் நேதா இங்க சாமம் சொல்லியிருக்கு. சேமைதரில் ராஜன் சொல்றோட பகைய மத்தியானம் தான் சொல்லும். ராகத்தையில அவரான் நேத கோட்டி ஆனந்த மூர்த்தைய பிரார்த்திதம் சர்வம் மற்ற அறிவியது. அவ ஏதாவது விரும்புகிறாரோ அவர்களை நான் கொடுக்கிறேங்கிறார். நாமாவை பகலியும் மத்தியானத்திலும் இந்தந்த நாமாக்கள் யார் சொல்றாலோ அவள் விரும்புகிறான பொருள்கள் எல்லாவற்றையும் நான் தருகிறேன் அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. யாருமே வந்து சொல்லியில மகாகணபதியுடைய அம்மாவை எப்படி உபதிஷ்டாம் உபதிஷ்டான பூஜையை தியானம் பண்ணணும். சதா அமிர்தா தூர்வாசம் தூர்வா இந்த பிள்ளையார் கட்டுனா அது வந்து அதனால புஷ்பானா கடையே புஷ்பம் அதுக்கு அது புஷ்பத்துக்கும் வரும். அந்த கடையும் நடக்கிற அந்த கையில அப்படி வரும். அந்த புஷ்பத்தை அதை கையில வாங்கிட்டு அந்த ஜலத்தை தீர்வை விட்டு அவர் அந்த கையில இருந்து அந்த ஜலத்தை தேவையும் அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அவன் பண்ணிட்டோம்னா துர்வாச புஷ்பான வயலையே கடலைகளும் நமக்கு தெரிய தெரியாது. எந்தெந்த தந்திரத்தை எங்கேயோ பார்த்து இதெல்லாம் நமக்கு கலக்கணும்னால் அவசியம் ஏற்படும். அதே போல விஷ்ணோபஸ்தான உபஸ்தான மந்திரம் இங்கே சமர்ப்பது ரூபம் தேவி பகவதி தேவியே சித்ராந்தேவி தனந்தேவி சர்வகாமாந்தேவியே இந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை விட்டனால் அத்தனை வரமும் வருது. இது அந்த விசேஷமான ஒரு மந்திரத்தை இருக்கு. அதே போல தேவி பாகவத்திலையும் நகதத்து வித்யாம் வா விதிப்ராப்யம் துர்லபம் பிரசன்னாயாம் சிவாயாம் யது அப்ராப்யம் முனிதர்சனா. இந்த உலகத்திலேயோ தேவலோகத்திலேயோ இதை அடைய முடியாத பொருள் ஒன்றும் இல்லை. அம்பாள் சொத்தியானாலே சந்தோஷப்படுத்தினால ஏமந்தாக்கே அதி துர்பாகியாக ரோகைக்கேதாக ஏகாம் சித்தேன விஸ்வாசா பவேதம் பாஸ்கனாகதோ. யாருக்கு ஜன்மாந்தரத்துல மகாபாகம் தலையில இருக்கோ அவளா
இருந்தவாள்தான் மந்தாரா இருக்காளோ அதி துர்பாகியம் பண்ணினவாள் இருந்தாலோ அவளுக்குதான் சகல ரோகங்களும் வரும். யாரு ஏதாந்திக்கே நனிச்சுவாக அம்பாளுடைய மனசுல அம்பாளுடைய ஒரு கௌரவத்துல மனசுல விசுவாசம் இல்லையோ பகவதம் பார்த்தனாரியோ அவள் இத்தனையும் சொல்லி ஹரிவம்சத்திலையும் சொல்லியிருக்கிறார்கள். பிரம்மானுஷ்மருத்ரஸ்ய சந்திரசூர்யாத்திரி மாறுதா அர்ஜுனோ பகவத்தை ருத்ரன் சூரியன் சந்திரன் அக்னி வாயு அக்னி தேவதைகள் வசுக்கள் அஷ்ட வசுக்கள் விஸ்வேதாத்யா விஸ்வதேவா சாத்யா மகேந்திரஸ்ய பர்ஜன்ய தாத்தா பூமிர்விதோகத பரமேஸ்வரன் மழை காகா பிரம்மதேவர் பூமி பூமாக்கா விஸ்வோதேதா பத்துகளும் காமோ நட்சத்திரவம் சாட்சா கிரக நத்யோ பிரதா பத்மதேவன நட்சத்திரங்கள் என்ன வம்சங்கள் என்ன கிரகங்கள் என்ன நவகிரகங்கள் ஒன்று கவலை அம்பாளுடைய நாம சொன்ன ஒரு கிரகம் ஒண்ணு பண்ண தேவத்தை தான் கொடுக்கும். நத்யோ பிரதா நதிகள் என்ன ஆறுகள் என்ன தெய்வ குளங்கள் என்ன சமுதிரங்கள் என்ன நானா வித்யாதரோதா வித்யாதர பாம்புகள் நாடா சுபர் நாடதேவதைகள் கருத்மான் கந்தர்வ அப்சர சோதனாக அம்பாளுடைய நாமாத்திர மொழிகள்ல இத்தனை பேருக்கு பிரீதி ஏற்படுவாங்க. யாராவது அவகாரம் பண்ணுவாங்க. அவளுக்கு நீங்க சொன்னதுனாலேயே பிரீத்தி ஏற்படுறதுன்னா அவங்களுக்கு அவதாரம் பண்ணுவாங்க. அது விசுவாசத்தோட பண்ணணும். அவரை பற்றி பண்ணக்கூடாது. ஒரு சந்தோஷமா என் அப்பா காப்பாற்றுவார் ஒரு நம்பிக்கையோடு வேண்டும். நிச்சயமா சகல வேதனைகளும் பிரீத்தி ஏற்படாது. அன்னதா உண்டாக நாம பேசுகிற பகுரூபத்வாது சர்வேஜோகாமேஜா அன்னதாவுக்கு நாம பேசு எல்லா நாமாக்களும் சொன்னாலும் இது வளர்க்கிறது வந்தால் விஷ்ணு தர்மோத்தரிய அன்னதாவந்த அன்னதாம அன்னதாவுக்கு நாம பேசவே விசேஷ வார்த்தை தனித்தனியாக அந்த நாமாக்கள் ஒண்ணு அந்தந்த பலம் வேணும்னா அந்த நாமாக்கள் வேணும் வேண்டி இருக்கிறது. எல்லா நாமாக்களும் கூட்டப்படுத்த வருகிறது. அச்ச பரியோகிய மொத்தகாமலிவாவது இங்க என்ன கேட்கல வேதம் வாசிக்கிறதுக்காக சர்வேஜியமான வித்தியாக கருத்து பண்ண மாட்டோம். அங்கேயும் கேட்கல. முதல்ல அதை வாசிட்டு தானே இங்க வந்திருக்கார். ஒரு மனுஷனுக்கு முதல்ல கர்மாவளி வேதாத்தியம் கர்மா பண்ணிக்கலாம். இரவுல கர்மா பண்ணினவருக்கு தான் உபாசனைக்கு இடமே கிடைக்கும். அவர் இரவுகளை உபாசனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அம்பாளுடைய உபாசனைகளை தீர்த்தாங்க. இந்த அம்பாளுடைய உபாசனையும் பண்ணி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜென்மாவை மோசம் கிடைக்கும். எத்தனையோ ஜென்மாக்கள் கர்மாக்களை பண்ணிருக்கிறோம். பகுனாம் ஜென்மனாம் அங்கே ஞானவான்மாம் பிரபத்தியதே வாசுதேவஸ்வர்வதி சமாத்மாசு துர்லபா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆகையா இது நீங்க அங்கேயும் கேட்டுருக்கா அங்கே கேட்காம இத்தனை நாள் போட்ட விட்டு இந்த இங்கே கேட்கல. மூணாவது வரல கேட்கறது கருத்துல கேட்கறதுன்னா பாத்தியம் நம்ம மொழி வர கண்டிப்பாரு அதே சொர்க்க வரகத்துவம் யாத்வாவட்டாமே ஸ்வர்கா சொர்க்கம் கலக்கிறது இந்த அறிந்து கொண்டு கஷ்டப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வர்கம். இது அபிதேச சமாதானத்தியாக துரியத்வா. அதே மாதிரி நீங்க பரமார்த்தோ அந்த இன்றைய அகத்து என்ன ஞாபகம் இந்த கர்ம காண்டங்கள் இவைகள்தான் கர்மத்துக்கு அடிப்படை. பரமார்த்தத்துக்கு தந்திரானாம் ஸ்ருதித்வான் தேவேதி தந்திரங்கள் எல்லாம் ஸ்ருதிகளாக இருந்த போதிலும் மன்மாவை ஸ்ருதினா கர்மகாண்ட பேசத்துவம். மன்மாவை மனுஸ்ருதி அறிவுறுதி வராதருதி இவைகளும் கர்மகாண்டத்துக்கு அங்கம். தந்திரானாம் பிரம்மகாண்ட பேசத்துவம். இந்த தந்திரங்கள் ஆகமங்கள் இவைகள்லாம் உபனிஷத் பேசம். இது சித்தாந்தாது உத்தரவிதாய தேவதா விதரணம் நியாயம்னா ஞாபகம். தந்திரங்கள் எல்லாம் வேதாந்தத்துக்கு அங்கம். அவைகளும் பூர்வபாகத்துக்காங்க. மனுஸ்ருதி யாஜ்ஞவல்க்ய அவைகள் இந்த மந்திரவசனம் உபாசனா வசனங்கள்லாம் வேதாந்தத்துக்கு அங்கம். அதனால தேவதா விதேச பரிந்துரையாது தாந்திரிக இந்தியாராது சப்தகாமனா போலகத்வாதி குணகம் பிரம்ம ஜாதவியம். அப்படி சகுணமான இந்த பிரம்மத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு யோசனமேவ விசேஷ பிரயோஜனம்.
அதனாலதான் வேதமும் சொல்லுது அண்ணாலோ வசுதானோ அவரையும் முதலாளி சொல்ல அதான் வார்த்தைகள் அண்ணால இனமகான் வசுதாய இனமகான். அதனால மாத்திரம் அந்த இருக்கிறது சர்வோ கலித நாமாக்கள் அத்தனை நாமாக்களை 108 சேர்த்து எடுக்கலாம். ஒரு பண்ணி கொடுக்குறாங்க மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் முன்னுக்கு வரதுக்காக உங்களுக்கு பிரசாதிக்கப்பட்டதான சொல்லார்கள். அம்பாள் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு இந்த என்ன அவரோட உபாசனை கிடைச்சிருக்குன்னு காட்ட வேண்டாம். அப்படி பண்ண மாட்டேங்கிறத ஏதோ நீங்க தான் பண்ணி அம்பாளுக்கு சாப்பாடு போட்டாலும் நீங்க நன்மைக்கு பண்ணாத போது அம்பாளுக்கு சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அத்தனை உபாசனை அன்னமா அன்னம் ஆசமந்தா அத்தேதி அன்னாத வசுதா தனத்து தானம் யஸ்னா வசுதானா யார் பரமேஸ்வரர் தம் ஏவம் பிரகாரேன யார் இப்படி தெரிஞ்சுக்கிறாங்க உபாசத்தை சகா வசு அன்னந்த இல்லது. அதான் நிறைய தானியத்தில் அன்னத்தையும் இந்த பணத்தையும் சம்பாதிக்கிறான். இது கதா அன்னதா நமஹா இது மந்திரேன பார்வதாமிய வசனா எல்லாமே கடைசி கொண்டான வசனத்தாலே கயஹார காமப்பிரயோகே பிரியமானே கயஹாரே கயாபா அப்படின்னு மக்கள் சொல்ற காலத்து கௌணமுக்கியாதிகரண நியாயேன சத்தியமந்திரத்தை ஜகன்யோக்கிய கயாபகத்துவ பிரகாரகத்வதி கணக்கதாயாக சித்தேதி. முக்கியமான கயாபகான பயத்தை போக்குறது முக்கியமான அர்த்தம். கயாபகான சகசிரநாமங்களை தெரிஞ்சுக்கிறதுனா அதுவும் கிடைக்கிறது இதுவும் கிடைக்கும். பயமும் போறது மற்ற பலங்களும் கிடைக்கும். அது முக்கியமான அர்த்தம். லட்சணமான அர்த்தம் என்ன சகவச்சேதம் கயாபகாங்கிற நாமாவுக்கு முக்கியமான அர்த்தம் பயத்தை போக்கிறது. அது முக்கியமான பிரயோகம். சகல சேமத்தையும் கொடுக்கறதுங்கிறது கௌரவமான பிரயோகம். அது முக்கிய அன்னதத்துவ பிரதத்துவ பிரகாரத்துக்கு ஜனகதையா வேததாயாதி கதி அர்த்தோகத்தி. ஆகையால் ரொம்ப பசியா இருக்கும்போது ஆகாரம் கடக்கிறதுன்னு அன்னதாயமா அன்னதாயமா பதில் சொல்லுவோம். கரெக்ட் பயத்திலிருந்து தடுத்துக்கணும். பயாபகாயமா பயா சொல்லுவோம். அது அதெல்லாம் போனவங்க அதுக்கெல்லாம் போனவங்க காசு வந்து முழுக்கணும். இது தடுப்பேவச்சாதி விசேஷ யோதனமது பிரயோஜனம். இதுதான் நான் சொல்லல. தாங்க சூதகீதாயாம் தாங்க புராணத்துல சூத கீதையில சொல்லுது நாமக்கு கௌரவ பலதேக ஸ்மரியது நாமானி சர்வாணி கல்பிதானி உபமாயா நித்யதுதஸ்மரோதே ததாபி முக்தாதி தத்தாஹ பவந்தி சங்கல்பயா சிவஸ்ய நாமானி சர்வாணி எல்லா பெயர்களும் கல்பிதானி உபமாயா தன் மாயினால நித்திய சுகாத்மரோதே நித்திய சுகமான உங்க ஆத்மஸ்வரூபத்துல நாமாக்கள் கல்பிதமா இருக்கு மாயினால ததாபி முக்தாதி சிவாதிபந்தா அப்படி இருந்தவர்களும் சிவா காத்தியாயனி கௌரி உமா இப்படி நாமாக்கள்ல முக்கியமானவை. கல்பனையா சிவஸ்யா பரமேஸ்வரன் இந்தந்த நாமாக்களை சொன்னா இந்தந்த பலம் சீக்கிரமாக கிடைக்கும் தெரிவித்தார். முக்கியதோ முக்கிய சிந்தர்கள் யார் சொல்லிட்டு இருக்காளோ முனீஸ்வரர் சத்தியமேவரோ பதேவே அவள் நிஜமாவே பரமேஸ்வரர் சத்தியபத்ர கமலே சதாசிவா அவளுடைய வாக்குல பரமேஸ்வரன் எப்பொழுது நாட்டியம் அறிந்தே இருப்பார். அவர் மட்டும்தானே இந்த துணையாராக இருக்கலாம். பரவி செய்யாத அம்பாளுடன் சேர்ந்து அப்படி உங்களுடைய நாட்டுல அவ்வளவு வாக்கியம் இந்த ஸ்லோகத்துக்கு முடிக்கணும்னு நிர்மாணம் முடியும். ஏன்னா நடுவில் ஆரம்பிச்சா மறுபடியும் இன்னொரு 15 நிமிஷங்கள் சொல்ல வேண்டியிருக்க. அதனால இது வந்து தீவிரமாச்சு. அடுத்தது பரிகாட்டம் இதோட ரசமாக இருக்கும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து ஸ்ரீமகாராஜின்னு அற்புதமான அமிர்தபூர்வமான நாமக்கள் ஜென்மாந்தரத்தை சாத்தியம் பண்ணியவாளுக்கு கிடைக்க போகிறதான நாமக்கள். இன்னைக்கு அம்பாள் கொடுத்திருக்கா அனுகிரகம் விளையாட்டா அப்படிப்பட்ட நாமம்னா அந்த நாமாக்களை சேர்த்து இந்த ஜென்மாவை கருத்தது நம்ம கஷ்டங்களையும் போக்குறதுக்கு சகல பிரேமத்தையும் அடையுது. அம்பாளுடைய திருவுடைய அடையணும். ஏன்னா அம்பாளுடைய நாமாக்கள் அம்பாளுக்கு வந்து 4 கையும் 4 ஆயுதம் இருக்கு. அதனால அபயம் வரதமும் கொடுக்கணும் காட்டமும் எப்பவும் இல்லை.
தவறு சரணாவேக நிபுணம். பயத்தை போக்கடிக்கிறதுக்கும் வாஞ்சிதமான பதார்த்தங்களை அதிகமாக கொடுக்கிறதுக்கும் நம்மளுடைய பாதபத்மங்களே போதும்னு சொல்ற. அப்படிப்பட்டதான உயர்ந்ததான நாமக்களை பெற்றவோர் நம்மளுடைய அனுகிரகத்துல நமக்கு 60 விளையாட்டுகளா இருந்து வரப்போகிறதான சந்தர்ப்பமும் கிடைச்சு இங்கு தூங்காமலும் அழகா அதை கேட்கும்போது அம்பாவை தான் பிரார்த்தனை பண்ணி வேற ஏதாவது பிரார்த்திக்க முடியும். அம்பாவுடைய நாமக்களை சொல்லவோ கேட்கவோ அம்பாவால் தான் முடியும் அப்படின்னு பிரார்த்திக்க கொண்டு மேலாக நடத்தலாம்.